வணக்கம் வணக்கம். ஆனால் ஒன்று, நோட்டீஸ் அடித்து ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே டவுனுக்குள்ளே எல்லாம் போலீஸு நோட்டீஸ் அடித்து மைக்கிலையும் விளம்பரம் கொடுங்க. பெண்களை தொடக்கூடாது, ஆம்பளை தொட்டால் இப்போவே உடனே பிடிச்சிட்டு போகிறோம்னு ஏதோ எங்களுக்கு மேலேருந்து உத்தரவு வந்துருக்கு. மேலேருந்து உத்தரவு இருக்குது, மைக் செட்லையும் பேசணும். சிங்கப்படையும் இருக்குது. ஊருக்குள்ளே சுற்றணும். யார் வெளியே வயசானி விற்கிறாங்கோ அவங்கள கூப்பிட்டு விசாரணை போடணும். அதெல்லாம் விட்டு போட்டு உட்காந்து ஒன்றும் பண்ணாமலே உட்காந்து நோட்டீஸ் எடுங்கய்யா. எல்லா பேரூராட்சிக்கு கொடுங்க, எல்லா நகராட்சி கொடுங்க, ஊராட்சி ஒன்றியத்துக்கு கொடுங்க, கிராமத்து பத்து கொடுங்க, மாநகராட்சி கொடுங்க, பொள்ளாச்சி நகராட்சி கொடுங்க, மாநகராட்சி கொடுங்க. இதெல்லாம் நோட்டீஸ் கம்பளையாட்டம் நீங்கள் விளம்பரம் பண்ணுவானே. நீ உங்கள் வாட்டுக்கு படுத்துட்டு காட்சி செய்கின்னு அப்படின்னு இது மீண்டும் சொல்கிறேன். அந்த லாட்ரி ஆடுற அத்தனை கூட்டத்துக்கு செலவு நானும் இல்லையோ இல்லைன்னு எங்கள் லாட்ரிக்காரரை கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஜனங்களுக்கு ஒரு 10,000 5,000 போடுறோம்னு ரேடியோ அறிவிப்புங்க. அறிவித்து அதுக்கு தகுந்த விண்ணப்பத்தை வாங்கி அந்த லாட்ரி சைடுக்காரங்கிட்ட காசுக்குது ஜனங்களுக்கு போய் சேரிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் மறுபடியும் பேசிக்கலாம். மறுபடியெல்லாம் நீங்கள் அவங்களாட்ட ஏதோ பண்ணுறத பண்ணிட்டு போங்க. எங்களை வாழ வைங்க கடவுளை, எங்களை வாழ வைங்க. எங்களை பட்டினி வைக்காதீங்க. நாங்கள் சுடுகாடு தான் போவோம் தண்ணி உரை ஊரை. இப்போ எங்களுக்கு பசங்க கூட கல்டாயிடுது. அந்த எடப்பாடி பண்ண வேலை பேரூராட்சியில் ஏதோ வகுத்த வளர்த்தி குழந்தைய படிக்க வச்சு எல்லாம் பண்ணி வச்சோம். இப்போ படிப்புக்கும் போனால் 1 லட்சம் வேணுங்கிறாங்க, 2 லட்சம் போகணும். இப்போ படிப்பு இல்லாமல் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்து ஏதோ பணம் கொடுங்க, பிள்ளைகளை கொடுங்க. அப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு பேட்டர் வண்டி கொடுங்க. ஆட்டோவில் கொண்டு போய் விட்றதுக்கு இந்த கவர்மெண்ட்லேருந்து ஆட்டோக்காரருக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு வாடகை இல்லாமல் இருக்குது. ஆட்டோவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து அந்த பழையில பஸ்ஸில் போகாமல் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு 5 வயசு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஆட்டோவை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு பள்ளிக்கூடத்தில் கூட்டிகிட்டு வாங்க. வீட்லேயே ஒன்று இறக்கி விடுங்க. வீட்டுக்கு கொடுத்துட்டு இறக்கி விட்டு அந்த அம்மா கிட்டவோ அங்கே வீட்டில் கட்டிக்கிட்டு கையெழுத்து வாங்குங்க. வாங்கிட்டு ஆட்டோக்காரர் மறுநாள் வரும்போது கையெழுத்து போட்டு கொண்டு போகிற மாதிரி வருங்க. அவங்க ஏதோ வச்சு பிளான் போட்டு மற்ற கட்சிக்கார அந்த ஆட்டோவை அராக்கா தூக்கிட்டு போயிட்டான். அதனால் இப்போ கூட்டிகிட்டு போக ஆட்டோவை பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டோ வருங்க. வேறு ஆட்டோ வருதா அதெல்லாமே ஜோடிச்சு போடுவாங்க. இவங்க எல்லாம் பயங்கரமாக நடிகர்கள். பூரா படம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து மட்டும் படம் நடித்து அனுபவம் கிடைக்கும். ஆச்சு பார்த்தியா?